இது வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, 4 வதக்குனா போதும். தேங்காயம் கொட்டி வதக்கிக்கலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் போடுறேன். உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆற விட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சுருக்கேன். பூண்டு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு கூட்டிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீன் குழம்பு வைக்க ஒரு சட்டி வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 25 ml அளவு ஊற்றுறேன். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சுண்டி வரும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.